வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சில வெளியேறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது தற்போது அவசியம் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மெரினாவில் புனரமைக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதியின் நினைவிடம் வருகின்ற 26ஆம் தேதி திறக்கப்படுகிறது. கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். முன்னதாக திமுக கூட்டணியில் இருந்து இந்திய ஜனநாயக கட்சி வெளியேறியதால் ஒரு வெற்றிடம் இருப்பதை எம்பி டி.கே.எஸ். இளங்கோவன் குறிப்பிட்டு திமுக கூட்டணிக்கு மக்கள் நீதி மய்யம் வர வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியிருந்தார். இதனால் திமுக கூட்டணியில் கமல் இடம்பெறுவது உறுதி செய்யப்படும் என தெரியவந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சைக்கிள் சின்னம் ஒதுக்க கோரி தொடர்ந்த வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கப்படுமா என்ற கேள்விக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் பதிலளித்துள்ளார். மேலும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இறுதியானவுடன் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு கிடைத்துள்ள ISO சான்றிதழ் மக்கள் சேவையில் எங்கள் குழுவின் முழுமையான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தேதியை மார்ச் 9ஆம் தேதிக்கு பிறகு இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், மனோ தங்கராஜ் ஆகியோரை பற்றி அவதூறாக பதிவிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை பெங்களூரில் வைத்து கன்னியாகுமரி மாவட்ட தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவு.